ஒருமுறை ஒரு செல்வந்தர் காஞ்சி பெரியவரை சந்திக்க வந்தார். அவரிடம் எல்லாமே இருந்தது: பணம், வீடு, வியாபாரம். ஆனால் மனதில் அமைதி இல்லை. அவர் வருத்தத்துடன் சொன்னார்: சுவாமி, எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. எப்போதும் பயம், ஏதாவது நஷ்டமாயிடுமோன்னு. காஞ்சி பெரியவர் அமைதியாக கேட்டார். பின்னர் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த ஏழை குழந்தைகளை காட்டினார். அவர்களிடம் என்ன இருக்கு? அந்த மனிதர் சொன்னார்: ஒண்ணுமே இல்ல. பெரியவர் சிரித்தார். ஆனா பாரு, எவ்வளவு சிரிச்சு விளையாடுறாங்க. பின்னர் மெதுவாக சொன்னார்: செல்வம் வீட்டில் இருந்தா போதாது, மனம் இலகுவாக இருக்கணும். பிடித்ததை பிடித்து வைத்துக் கொண்டால் பயம் வரும், பகிர்ந்தால் அமைதி வரும். அந்த வார்த்தைகள் அவரை உள்ளுக்குள் அதிர வைத்தது. அந்த நாள் முதல் அவர் பலருக்கு உதவத் தொடங்கினார். சில மாதங்களில் அவரின் மன அமைதி திரும்பியது. பின்னர் காஞ்சி பெரியவர் சொன்னார்: கையில் இருப்பது செல்வமல்ல, மனதில் இருப்பதே உண்மையான செல்வம். பகிர்ந்த மனமே நிம்மதியை தரும். நன்றி.